இதனை வருகிற விசுவாசிகளுக்கு, இதனை வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த பட்டணத்திற்கு ஒரு வெள்ளக்காய், ஒரு பட்டணத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் ஆராதனை இந்த சபையை ஆண்டவர் இயேசுவிலே அங்கீகரித்து நாம் மகிமைப்படும்படி, அநேக கிரியைகள் வெளிப்படும்படி கர்த்தரை தேவன் என்று அறிகிற ஆண்டவர் மெய்யான சபையாய், சத்தியத்திலே கட்டப்படுகிற சபையாய், கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற சபையாய் கர்த்தர் சபையை மாற்றும்படி எல்லா ஊழியர்களும் அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய வாசலில் நிறைந்து, ஒரு தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கும்படி தேவ கிருபை பெற்ற அனைத்து ஊழியர்களும், தேவ வரம் பெற்ற ஒவ்வொரு ஊழியர்களும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு ஊழியர்களும், அந்நிய வாசல் பெற்ற ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களை காவலித்திருக்கிறவர் ஒரு வல்லமை இடத்துல ஒரு சக்தியா இறங்கும்படி, ஒரு வல்லமையின் பொறுமை கர்த்தருடைய சமூகத்தில் இறங்கும்படி எல்லா ஊழியர்களும் கால் மதித்திருக்கிற இந்த சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆற்று மக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படி இடம் நிரம்பாற்றுமாக்கு, இடம் நிரம்பாற்றுமாக்கு. இருப்பதற்கு இடமே இல்லை, இருப்பதற்கு இடமே இல்லை. வருகிறார்கள், சுத்தமாக்கப்படுகிறார்கள், குணமாக்கப்படுகிறார்கள், சமாதானம் பெற்றுக் கொள்கிறார்கள், ஆறுதல் பெற்றுக் கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், சபையோடு சேர்க்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள், பந்தியில் சேர்க்கப்படுகிறார்கள். இறங்கும்படி ஒரு அபிஷேகத்தை வல்லாமை அக்கினியாய் இந்த இடத்துல இறங்கும்படி இந்த நாள் முதல் இந்த இடத்துல அற்புதங்கள், அதிசயங்கள், தேவ வார்த்தைகள், சத்தியங்கள் நிரப்பப்பட்ட உபதேசங்களை நிரம்பிக்கிற ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றும்படியாய் எல்லா அபிஷேகங்களை நிறைந்து சத்தியங்களே அவர்கள் ஆவிக்கிறவடைய ஒருவரமாய் ஒற்றுமையாய் ஆவில ஒரே ஏக சிந்தையோடு ஏக மனதோடு ஆவில நிறைந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் முதலாம் தேவாலயத்தின் பிரசன்னம், இரண்டாம் தேவாலயத்தில் இறங்கி ரத்தமுடியாய் ஊழியர்களை வல்லமையோடு பயன்படுத்தும்படி, குடும்பத்தை வல்லமையோடு பயன்படுத்தும்படி சபையை அந்நியவாச அடையாளங்களினால ஒரு ஆவி அப்பரசர பாதங்கள் நடந்த அற்புதங்கள் இது சபையை நடக்கும்படி கொள்ளை பொருளாம், கொள்ளை பொருளாம் நெஞ்சு பொங்கி 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 வழியும்படி கிருபையினால நிரப்புங்கப்பா, கிருபையினால நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்கப்பா, கர்த்தருடைய கிருபையினால நிரப்புங்க. வல்லமை தாருங்கப்பா, வல்லமை தாருங்கண்டவரே, கிருபையினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை உங்களுடைய நேரத்தில் இறங்கி வரும்படி சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆவியானவருடைய ஆளுகை செய்யும்படி இந்த இடத்துல வந்த ஜனங்கள் அனைவரும் மெய்யான சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல பாடல் புத்தகத்தில் 238வது பாடலை நம்ம எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ மகிமைக்கு நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 238வது பாடல். காத்தும் கரங்கள்
கண்மலை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம். நம்புவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே அத்திமா துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதல காலும் அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதல காலும் காத்தோருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. காத்தோருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. எல்லோரும் இருக்கிற இடங்களில் ஏக மனதாய் ஒரே சிந்தையாய் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற சிந்தையாய் ஊழியர்களாகி நாம் கால் விரித்து விசுவாசிகளை கொண்டு அல்ல, இந்த ஊழியர்களை கொண்டு இந்த ஆலயத்தை திறந்து வைக்க வேண்டும். இந்த ஊழியர்கள் சேர்ந்து ஆராதித்து ஆராதனை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தெய்வீக தரிசனத்தோடு இந்த நாளை ஆயத்தம் பண்ணி இந்த இடத்துல இந்த ஆராதனை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள். தேவ ஊழியர்களாய் நாம் கால் விரித்திருக்கிறோம். எல்லோரும் ஒரு நிமிடத்தவர் இந்த ஊழியர்களுக்கு விரதமா, ஊழியர் குடும்பத்துக்கு விரதமா, பிள்ளைகளுக்கு விரதமா, இந்த சபைக்கு விரதமா வெளுப்புகிற எல்லா கண்ணிகளையும் ஆண்டவன் முறியடித்து இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சேர்த்து இந்த இடத்திலே தந்து இந்த சபையை விசாலமாக்கும்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சபையின் மூலம் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில நிறைந்து ஆழமையில நிறைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் இந்த சபை கர்த்தராகிய கிறிஸ்துவிலே ஒரு கட்டப்பட்ட சபையாய் வல்லமைகளை சாத்தானுடைய வல்லமைகளை முறித்தெறிகிற சபையாய் உடைய வல்லமையால நிரப்பப்படுகிற சபையாய் கர்த்தர் மாற்றும்படியாய் எல்லாரும் அதில நிறைந்து அந்நிய பாஷையில் தெரிந்தவர்கள், அபிஷேகம் பெற்றுவிட்ட ஊழியர்கள், வரம் பெற்ற ஊழியர்கள், கர்த்தர் வந்த தாளங்களை இந்த நேரத்தில் சொல்லி தெரிவிங்க. ரிக்கம் தரங்களாதரும் நாளவளவும் கரவளவளவும் ஸ்ரீவளவளவும் கரவா ரிக்கம் தரங்களாதரும் நாளவளவும் கரவளவளவும் ஸ்ரீவளவளவும் கரவா ஆவியானவரே வாழ்வை கீழே ஒப்புக் கொடுத்தார். ஒரு ஏறுகிற
அக்கினி, ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரும்படி, ஆலயம் முழுமையில் மகிமையால் வளரப்படும்படி, ஆண்டவரே இந்த ஊழியர் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படி, மகிமையை ஆசீர்வதிக்கும்படி, என் சந்ததி ஆசீர்வதிக்கும்படி, இந்த வருகிற விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வல்லமையுள்ள கரங்களை தொடும்படி, ஆண்டவரே கிருபையாய் இருந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அறுவடை, ஆண்டவரே ஆற்றும் ஆதாயம் ஒரு சுவிசேஷத்துல உள்ள உபதேசம், வெளியே சுவிசேஷம் இந்த தேசத்திற்கு, இந்த ஜனங்களுக்கு, இந்த கிராமத்திற்கு வெளிச்சமாக ஆலயத்தோடு பயன்படுத்தும்படி, ஊழலுக்கு பயன்படுத்தும்படி, குடும்பங்களுக்கு பயன்படுத்தும்படி நீ பயன்படுத்துகிறார்கள். வருகிற சனங்கள் மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானம் இடத்துல கடந்து செல்ல தேவ ஆயத்தம் செய்யும்படியால் இந்த சமூகத்தை சேவிக்க பரிசுத்தாவியானவர் ஆலயத்தில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா மகிமை ஆவியானவரே, கர்த்தருடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் சேவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை திறந்து வைக்கும்படி பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்து இந்த ஆலயத்தை இந்த தேசத்து ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் தொழுது கொள்ளும்படியாகவும் ஒன்றாம் மெய்யாகிய கிறிஸ்து ஆண்டவர் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே கிறிஸ்துவின் வருகை வரையிலும் இந்த சபை கர்த்தரால் காக்கப்படும்படியாகவும் பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆலயத்தை திறந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரை மகிமை நாளை என்பதை எப்பொழுது மறைந்திருக்கும்படி வருகிற ஆத்துமாக்களுக்கு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை ஆண்டவரை கர்த்தர் எப்பொழுது கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்தால் ஒரு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு விடுதலை கிடைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரை தாகத்தோடு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியர்களுக்கு அவருடைய கரங்களை வைக்கிறோம். சரீசவர்களுக்காக, உடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய இடத்துல சேர்ந்த ஊழியர்களுக்காக, ஆண்டவர் அவருடைய தியாகங்களுக்காக, உடைய செபங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கூடி வருகிறோம். அப்பா, ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து செபிக்கிறோம். அப்பா, ஒரு கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக நம்பனே எலியாவுக்கு கொடுத்த அந்த இரட்டிப்பான கிருபைகளை நம்முடைய மகனுக்கு கொடுத்து இந்த கடைசி கால ஊழியத்தை வல்லமையாய் செய்யும்படி கர்த்தருக்கு நிறுத்துவீராக நம்பனே. குளமாய் எழுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காலில் போகும்படி ஒரு காலடிகளை மிதித்து ஜெயத்தை பெற்றெடுக்கிற மகனாய், ஒரு காத்திருந்த ஜெயத்தை பெற்றெடுக்கிற மகனாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே 10 மணி வரையில் எங்களுடைய ஆண்டவரே சபையின் சார்பாக நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே சாட்சிகள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே செபங்கள் அனைத்தும் இந்த சபைக்கும், இந்த ஊழியருக்கும், குடும்பத்திற்கும், இந்த சபையின் விசுவாசிகளுக்கும் ஆசீர்வாதமாய், குறிப்பாக வருகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும், அவருடைய குடும்பங்களுக்கும், அவருடைய சபைகளுக்கும் ஆசீர்வாதமையை கர்த்தர் கிருபை செய்கிறார். எங்களை தாழ்த்துடைய கரங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சிகளை நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையோடு இருந்தது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாம் கூடி சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஊழியர் கூடுகையின் முதல் ஆராதனையில் இந்த ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த ஆலயத்தை நாம் திறந்து வைத்து பரிசுத்தவான்களாகி நாம் கனம்பெற்ற ஊழியர்கள் நம்முடைய காலடிகளை வைத்து நாம் செபித்து இந்த ஊழியர் குடும்பத்தோடும் விசுவாசிகளோடும் நம்ம பிபிஎம் அனைத்து கமிட்டி அங்கத்தினர்கள் வருகின்ற இருவாழ் ஊழியர்கள் அனைவரோடும் சேர்ந்து கால் மிதித்து நாம் செபித்து பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறோம். இது இந்த பட்டணத்திற்கும் உடைய குடும்பத்திற்கும் என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை சொல்லுவோம் ஹல்லேலூயா. வருகின்ற அனைத்து கமிட்டி அங்கத்தினர்கள், உடைய ஊழியர்கள், சபை விசுவாசிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
அன்போடு வாழ்த்துகிறோம், அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியர் கூடுகைக்கு முன்பதாக குறுகிய நேரம் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது நம்முடைய பிபிஎம் ஐக்கியத்தின் சார்பாக ஒருவர் வாழ்த்துரை வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து சபை சார்பாக ஒருவர் சாட்சி கொடுக்க வேண்டும். குறிப்பாக சபை போதகர் அல்லது சபை சார்பாக ஊழியர் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட சபையினுடைய காரியங்களை சுருக்கமாக அறிவித்த பின்பு வேதத்திலே செய்தி கொடுப்பதற்கு நேரமில்லை. ஆனாலும் வேதத்தின் சில வசனங்களை இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக சொல்லி இந்த ஆராதனை சரியாக 10 மணிக்கு நிறைவு வரும். ஆகவே பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் இந்த சபையின் ஆசீர்வாதத்திற்காக பிபிஎம் சார்பாக இந்த பிரதிஷ்டை நாளிலே இந்த சபையின் ஆசீர்வாதத்திற்கான வாழ்த்துரை வழங்குவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துவதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பிபிஎம் ஊழியர் கூடுகை சார்பிலும் ஸ்தாபனத்தின் சார்பிலும் அருமையான இந்த திருச்சபை இந்த நாளிலே திறந்து வைக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரயாசங்களினாலும் இந்த கடினமான சூழ்நிலையிலும் அழகாக இத்திருச்சபை வடிவமைத்திருக்கிற அருமையான பாஸ்டர் சதீஷ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அவருடைய பெற்றோர் ஆகிய அவர்கள் செய்த நல்ல பணியை நல்லுடைய உள்ளத்தின் நிமித்தம் ஒரு ஊழியக்காரராய் கர்த்தரெடுத்து பயன்படுத்தி வருகிற நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிப்பதோடு இந்த நாட்களிலே ஒரு அழகான நிலையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை நம் தரை மட்டும் பாக்கி இருக்கிறது நினைக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் அதையும் சீக்கிரம் செயல்படுத்தி இது ஒரு அழகுமிக்க ஒரு நல்ல ஆலயமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை மேல் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தாலும் மேல் வீட்டு அறை என்பது கர்த்தரால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், தேவனுடைய பிரசன்னத்தை காண்கின்ற ஒரு இடம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இந்த இடம் ஒரு சமாதானத்தின் இடமாய் இருப்பதால் இங்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் தெளிவாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அருமையாய் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் படிக்கும் போது ஒரு 100க்கு அதிபதியை குறித்து என் ஆண்டவர் சொல்கிறார். 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே தன் வேலைக்காரனுடைய வியாதியின் நிமித்தம் கடந்து வந்தபோது இயேசு தன் வேலைக்காரனுடைய வியாதியை குறித்தோ சூழ்நிலை குறித்தோ அவர் எண்ணினதை விட்டுவிட்டு இந்த 100க்கு அதிபதியுடைய நல்ல குணத்தை மட்டும் அவன் எடுத்துக்கொண்டார். குறிப்பாய் அந்த 100க்கு அதிபதியிடத்திலே முதல் குணம் அவன் அன்புள்ளவனாய் இருந்தார். அதே நிலை திருச்சபையிலே உருவாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். அவன் ஒரு வேலைக்காரனிடத்திலே எவ்வளவு அன்பு வைத்து இயேசுவிடத்திலே வந்தானோ அதே நிலையிலே நீங்களும் அநேகரிடத்தில் அன்பு வைத்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கடந்து வருகிற மக்களுக்காக கண்ணீர் விட்டு செபிக்கிற ஒரு நல்ல உள்ளங்களாக இத்திருச்சபையில் ஒரு அன்பு உள்ளங்களாய் எழும்பட்டும் என்று சொல்லி பிபிஎம் சார்பிலும் எங்கள் ஊழியத்தின் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக அவரிடத்தில் இருக்கப்பட்ட இன்னொரு குணம் தாழ்மை உள்ளவனாய் இருந்தார். எப்படி? நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆக இத்திருச்சபையில வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஏனென்றால் கோபங்கள், பெருமைகள், சகலவிதமான கட்டுகளை மாற்றி ஆத்தும ஆலயத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கப்படும் போது அருமையான தேவ பிள்ளையை தூக்கி சுமக்கிற கவனிக்கிற ஒரு விசுவாசியாய் நீங்கள் உருவாக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவதாக அவரிடத்தில் காணப்பட்ட இன்னொரு குணம் நல்ல சாட்சி உடையவர், நல்ல சாட்சி உடையதாக இருந்தார். எப்படி? இஸ்ரவேலிலே இவனை போல ஒருவனை நான் கண்டதில்லை என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார்.
அப்படி என்றால் நீங்களும் நானும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த தேசத்திற்கு நீங்கள் காணப்பட வேண்டிய ஏதோ ஒரு விசுவாசியாய் அருமையான பாஸ்டர் சதீஷ் அவர்களால் உருவாக்கப்பட்டு வந்தோம் என்கிறது இல்லாதபடி உங்களுடைய நடக்கைகள், செய்கைகள், வார்த்தைகள், செயல்கள் அத்தனையிலும் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டுகிற ஒரு திருச்சபையாக, திருச்சபையினுடைய குடும்பத்தினராக நீங்கள் மாறுவதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். நான் நினைக்கிறேன் நீங்கள் நற்சாட்சியுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசியாக நீங்கள் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், இது ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். அதுதான் வார்த்தை. இன்னைக்கு கடந்து வருகிற எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆத்தும வேதனையோடு கடந்து வருகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே பாரத்தோடு கூட விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் அதை தரப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 5:14 நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அந்த தைரியமும் உங்களுக்கு இருக்கப்பட வேண்டும் என்று அழகாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விசுவாசத்தின் உறுதி இத்திருச்சபையில் இங்கு எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை பிபிஎம் சார்பிலும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும், எங்கள் ஊழியத்தின் சார்பிலும், பிபிஎம்னுடைய இருபால் ஊழியர்கள் சார்பிலும், இங்கே கடந்து வந்திருக்கிற அருமையான கமிட்டி சார்பிலும் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பலகி பெருகுக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்கள் ஊழியம் சிறக்கட்டும், உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நிச்சயமாய் உங்கள் முழங்காலுடைய பதில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் உள்ள ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிலவ நிற்கட்டும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் இன்றைக்கும் கடைசி 14ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் மிக்க மகிழ்ச்சியா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்திலே குடியிருக்கும்படி செய்து உங்கள் யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிக்க செய்வார் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் இப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நீங்களும் உங்கள் குடும்பம் உங்களுடைய திருச்சுவையாக பெற்றுக் கொள்வதாக என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஊழியரையும் குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துரை வழங்கிய பாஸ்டர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய சபை சார்பாக இந்த ஆலயம் ஆராதனை ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழிய நாட்களை நாம் நினைவுற வேண்டும். இது வந்திருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதற்கும் கர்த்தர் நாம் மகிமைக்காகவும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம். இப்ப ஊழியர் சார்பாக இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட நாட்கள் இந்நாள் வரை ஆண்டவர் அழைத்து வந்த பாதைகளை மிக சுருக்கமாக, என நேரம் நமக்கு இல்லை, மிக சுருக்கமாக அவர்கள் சாட்சியாக சொல்வார்கள். அதன் பின்பு ஒரு சிறப்பு பாடல், அதன் பின்பு நம்முடைய தேவ வார்த்தையை தியானித்து அடுத்த பகுதிக்கு செல்லலாம். ஒரு ஜெபத்தோடு காண பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான இந்த நாளில் இந்த பிரதிஷ்டை ஆராதனையோடு நடைபெறுகிற ஊழியர் பிபிஎம் ஊழியர் கூடியதாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த பிரதிஷ்டை ஆராதனையை நடத்த தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற பாஸ்டர் ஆண்ட்ரூ கார்டின் அவர்களுக்காகவும், செயலாளர் பாஸ்டர் இமானுவேல் அவர்கள், இன்னும் வந்திருக்கிற அனைத்து கமிட்டி அங்கத்தினர்கள் பாஸ்டர் மிஸ்டர் ஜான், இன்னும் வந்திருக்கிற அனைத்து தெய்வ ஊழியர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் எல்லா விசுவாசிகளையும் நம்ம வர வேண்டும் என்று அழுத்தமான அழைப்பு கொடுக்க முடியவில்லை. நமக்கு இட வசதி போதுமானதாக இல்லாததுனால் சில விசுவாச குடும்பங்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு நம்ம சபையில் ஆராதனையில் இந்த பிரதிஷ்டை ஆராதனை பங்கெடுத்திருக்கிறார்கள். கடந்து வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசத்தில் ஆண்டவர் 2000வது வருஷம் இந்த தேசத்தில் ஊழியத்திற்காக வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 21 வருஷங்கள் இந்த தேசத்திலும் இடப்பட்ட சில 3-4 வருஷங்கள் வெளியூர்களிலும் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த தேசம் ஊழியத்துக்கு வருகிற நேரத்தில் இங்கே ஒரு
காப்பி கார்டில் பாஸ்டர் பாலசுந்தரம் என்று சொல்வார்கள். அவர் ஒரு அப்போஸ்தலர், அநேக சபைகளை நிறுவினவர். அவர்தான் இந்த ஊருக்கு ஊழியத்திற்காக என்னை முதல் முறையாக அனுப்பி வைத்தார். நானும் இன்னொரு சகோதரனுமாக முதல் முறை இந்த ஊரிலும் 5 கிராமம் சமீபத்தில் இருக்கிற மேட்டுக்குடியிருப்பிலும் வந்து இந்த 2 சபைகளிலும் ஊழியம் செய்துவிட்டு மார்த்தாண்டத்தில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிற்பாடு என்னுடைய தகப்பனார், தாயார் குடும்பமாக இந்த தேசத்தில் அங்கேருந்தே வந்து நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்படியே சில வருஷங்களாக இந்த தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டோம். 2005வது வருஷம் 2004வது வருடம் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. அதுக்கு பிற்பாடு குடும்பமாக நாங்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது எங்களுக்கு சொந்த நிலம் இல்லை, ஆத்துமாக்கள்லாம் அப்படி சொல்லக்கூடிய அளவில் இல்லை. வருவோம், அப்படியே கூட்டத்தை நடத்துவோம். மேட்டுக்குடியிருப்பில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்து இங்கும் அந்த ஊழியத்தை 2 ஊழியத்தை நாங்கள் கவனித்து கொண்டிருந்தோம். 2005வது வருஷத்தில் 21 நாள் உபவாசம் இருந்தேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில் நான் ஊழியம் செய்ய வேண்டுமா? நீர் அப்படி உங்களுக்கு சித்தம் இருக்குமானால் எனக்கு நீங்கள் தரிசனம் தர வேண்டும். அந்த தரிசனம் தந்தால் மாத்திரம்தான் இந்த ஊரில் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஒரு 21 நாட்கள் உபவாசத்தோடு காத்திருந்தேன். ஆனால் 21 நாள் நான் இருந்தது ஒரே ஒரு நோக்கம் தான். வேறு கிருபை வரங்களுக்காக நான் ஜெபித்தாலும் நோக்கம் என்னவென்றால் இந்த ஊரை பற்றிய ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஊழியத்துக்கு எனக்கு இந்த ஊரில் ஊழியம் இருக்கிறது. அப்படி மே மாதம் 2005ஆம் வருஷம் மே மாதம் 8ஆம் தேதி என்னுடைய உபவாச நாள் நிறைவடைந்தது. ஆனால் தரிசனம் கிடைக்கவில்லை. 10ஆம் தேதி அதிகாலை வேளையில் என்னுடைய படுக்கையில் நான் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த தேசத்தில் சொந்த நிலத்தை தந்ததாகவும் தருகிறதாகவும், முதல்ல அது ஒரு கட்டிடத்தை கட்டுகிறதாகவும், அது சீட்டு போட்ட கட்டிடமாக இருக்கிறதாகவும், இரண்டாவதாக அதே தரிசனத்தில் அந்த சீட்டை மாற்றிவிட்டு திரும்ப அதில் காங்கிரீட் போடுகிறதாகவும், அப்படி ஒரு தரிசனத்தை 2005ஆம் வருஷம் மே மாதம் 10ஆம் தேதி எனக்கு தரிசனம் தந்தார். உடனே அதை டைரியில் எழுதி வைத்து விட்டு நான் பிற்பாடு முடிவு பண்ணிவிட்டேன், என்னுடைய ஊழியம் இந்த ஊரில் தான், மயிலாடியில் தான் என்று. அதுக்கு பிற்பாடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அடுத்த ஆண்டு 2006வது ஆண்டு இந்த நிலத்தை வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியத்திற்கு இந்த நிலத்தை வாங்கும்படியாக கிருபை செய்தார். 2007ஆம் ஆண்டு இதே இடத்துல ஒரு சின்ன சீட்டு கொட்டை போட்டு இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிற்பாடு பலவிதமான போராட்டங்கள், பல நெருக்கங்கள், சோதனைகள், இந்த ஊரில் முன்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு எதிர்ப்புகள், நெருக்கங்கள், மனுஷர்களால் வந்த காரியங்கள், அதிகாரிகளால் வந்த மிரட்டல்கள். ஏன்னா இந்த ஊரில் எங்களுக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் உண்டு, சொந்தங்களோ பந்தங்களோ இல்லை. விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். ஆண்டவர் கடந்த சில வருஷங்களாக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்த போது ஊழியத்தில் கர்த்தர் மாற்றத்தை தொடங்க ஆரம்பித்தார். அந்த தரிசனத்தின் அந்த அத்தனை பிரச்சனையும் எங்களை நிறுத்தினது அந்த தரிசனம் தான். பல முறை இந்த ஊருக்கு வரணும் நான் பார்த்தேன், எங்கேயா போயிடலாம் நினைச்சோம். தரிசனம் எங்களை பிடித்து நிறுத்தினது. இதுவரையுமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை அப்படியே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நல்ல ஜெபிக்கிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் எங்கள் சபைக்கு தந்திருக்கிறார். இந்த வேலை ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம்தான் 2-3 மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு 40 நாள் அதிகாலை ஜெபம் வைத்தோம். காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை 40 நாட்கள் இந்த இடத்துல மழையோ புயலோ காற்ற தேவ பிள்ளைகள் அதில் உற்சாகமாய் ஜெபித்த பிள்ளைகள் உண்டு. ஒரே நோக்கம் என்னென்னா, ஆண்டவரை ஜெப வீடு வேலை ஆரம்பிக்கணும், இந்த சர்ச் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் அதில் சிலர் உற்சாகமாக அதிகாலை விடாமல் தொடர்ந்து அந்த 40 நாட்களும் ஆலய பணிக்காக ஜெபித்து இந்த வேலையை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டர் அதிசயம் தங்கையா, அவருடைய மகன் பாஸ்டர் டேவிட்சன் ஆகிய 2 பேரும் முதல் நாள் இந்த ஜெப வேலையை ஆரம்பித்து ஸ்தோத்திரம்
ஆரம்பித்து வைத்தார்கள். அதுக்கு முன்னால் காங்கிரீட் எல்லாம் போட்டது வந்தவங்களுக்கு தெரியும். காங்கிரீட் போட்டது பூசலை எல்லாம் இங்கே ஓப்பனாக கிடந்துச்சு. ஸ்தோத்திரம். கரண்ட் வயரிங் எதுவுமே இல்லை. அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் பூசும்படியாக போய் செய்தார். ஜன்னலை நான் போடும்படியாக செய்தார். 2017 வருஷம் நாங்கள் இந்த காங்கிரீட் போட்ட உடனே டாக்டர் சொன்னாங்க, இதனுடைய சீலிங் வேலைகள், லைட் அரேஞ்ச்மெண்ட்டு, சீலிங் வேலை அனைத்தையும் நான் செய்து தருவேன் அப்படின்ட்டு 2-3 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார்கள். அதன்படியே வேலை ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னாங்க, நீங்கள் பூச்சி முடிந்த உடனே சொல்லுங்கள், லைட் அரேஞ்ச்மெண்ட்டு, இதனுடைய இந்த சீலிங் வேலைகள் அனைத்தையும் நான் முடித்து தருவேன் என்று சொல்லி பல ஆயிரங்கள், அதிக லட்சத்தை தாண்டி இருக்கும். ஸோ அவங்க அந்த செலவு பண்ணி இந்த சீலிங் வேலையை அவங்க செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தர் நாமத்தில் என்னுடைய நன்றியை சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவரையும் அவருடைய பணியையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையில் உள்ள மக்கள் உற்சாகமாக இங்கே வந்து இந்த பணிகளை பொறுப்பாய் செய்தாங்க. மணல் எடுத்து போடுறது, அவங்க இந்த கையாளான் என்று வேலை பார்க்கறதுக்கு தேவ பிள்ளைகள் உற்சாகமாக சகோதரமாக தங்களுடைய உழைப்பை இந்த சபைக்கு கொடுத்தாங்க. அவருடைய முழங்காலை கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் நெகேமியா ஜெபம் என்று வைத்து இந்த வேலையை நடந்து கொண்டே இருந்தது. நெகேமியா ஜெபத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு மணி நேரம் பொறுப்பெடுத்து இந்த வேலையை ஆண்டவரை நடத்தணும்னு சொல்லி வாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால தான் இந்த வேலையை கர்த்தர் மட்டுமாக நடத்தி தந்திருக்கிறார். அநேக பண உதவியினால் உதவி செய்த, பணத்தை கொடுத்து உதவி செய்தார்கள். நம்ம சபைக்கு வரக்கூடியவர்களும் சபைக்கு வராத மற்ற சபைகளுக்கு போகக்கூடியவர்கள் ஊழியம் செய்கிற அநேக உதாரணத்துவமாக இதற்கென்று காணிக்கை கொடுத்து இந்த பணியை எவ்வளவு செய்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான நன்மையை கர்த்தர் கொடுப்பாராக. இன்றைக்கு இந்த பிரதிஷ்டை நாளில் சந்தோஷமான நாள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்த பிபிஎம்முடைய தலைவர் மற்றும் அவருடைய ஊழியர் இந்த ஸ்தாபனத்திற்காக இன்னைக்கு வந்து ஜெபித்த ஒத்துழைத்த அனைத்து பிபிஎம் ஊழியர்களுக்காக விசேஷமாக என்னுடைய சார்பிலே சபைக்காக உழைத்து ஒத்துழைத்த ஜெபித்த கொடுத்த அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக மறைவில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஊழியத்தை பற்றிய வாதத்தோடு தரிசனத்தோடு ஜெபித்த இந்த இடத்துல வந்து ஜெபித்த அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு ஒரு சிறப்பு பாடலை பாஸ்டர் கிருஷ்ணன் ஜான் அவர்கள் முழுமையாக பாடுவது நேரங்கள், அதனால தான் எல்லாம் கட்சா பண்ணுறோம். ஆனாலும் ஆண்டவர் மகிமையாய் இந்த ஆராதனை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பாடல் பாடும் பொழுது நம்ம அனைவரும் ஜெபத்தோடு காணப்படும். காண்கின்ற யாவும்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றில் வாழ்கின்ற யாவும் கடல் காற்றும் பனிச்சோரலோ. காற்றில் வாழ்கின்ற யாவும் கடல் காற்றும் பனிச்சோரலோ. நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாளா உம்மை போற்றுவேன். நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாளா உம்மை போற்றுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் நிலத்தில் ஜீவராசியும். நீரில் வாழ்கின்ற யாவும் நிலத்தில் ஜீவராசியும். பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுவேன். பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நேரம் நமக்கு மிக சுருக்கமாக இருக்கிறதுனால வேதத்தின் வியாக்கியானிப்பதற்கான நேரம் இல்லை. ஆனாலும் இந்த பிரதிஷ்டை நாளில் தேவன் நமக்கு அனைவருக்கும் இந்த நாளில் கூடி வந்து ஆராதிக்கும்படி கிருபை செய்தார். தந்தை இந்த நாளிலாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வேதத்திலே ஒரு வசனங்களை உங்களுக்கு வாசிக்க சொல்லி அதை வியாக்கியானிப்பதற்கு நேரம் இல்லாமையினாலே தொடர்ச்சியான ஊழியர் குழுவினம் தொடர்ந்து நடத்த வேண்டியிருப்பதனாலே உங்களுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை மட்டும் வாசித்து ஜெபித்து இந்த பிரதிஷ்டை ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியர் கொள்கை ஆரம்பமாகும். வேதத்திலே ஒரு சில வசனங்களை மட்டும் வேகமாக நான் உங்களுக்காக ஒரு வாசிக்கும்படி வேத வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சபை என்பது கால்ட் அவுட் அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் விரும்புகிற, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின்படி கூடி ஆராதிக்கிற ஒரு இடம் சபை. புதிய பாட்டின்படி சபை, பழைய பாட்டின்படி ஆலயம். இன்றைக்கு புதிய பாட்டின்படி அது ஜெப வீடு, ஜெபிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. நேரம் இல்லாமையினாலே நான் வசனங்களை மட்டும் வாசித்து விடுகிறேன். சங்கீதம் 27:4 தேவ மகிமை தங்கி இருக்கிற ஒரு தேவாலயம் தான் சபை. 1 ராஜாக்கள் 8:29 தேவனுடைய கண்கள் ஆலயத்தின் மேல் இரவும் பகலும் நோக்கமாய் இருக்கிறது. அப்படியானா கர்த்தருடைய கண்கள் ஆலயத்துல செபிக்கிற ஜனங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்களை ஆண்டவர் கேட்டு அதில் பதில் அளிக்கிற தேவன். சபையில நம்ம வருவதற்கும் வீட்டில் இருந்து ஜெபிக்கிற பல காரியங்கள் உண்டு. வீட்டில் இருந்து ஜெபிக்கிறதை விட தேவாலயத்துல தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்ம கூடி வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய ஆலயத்தின் மூலம் வேதம் சொல்கிறது. ஆலயத்தின் மூலமாக உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சபை நன்மை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம். வேதத்துல 1 ராஜாக்கள் 8:30 வாசிக்கும் பொழுது ஆலயத்துல ஏறெடுக்கும் ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவன். அதனாலதான் எங்க இருந்தாலும் ஜனங்கள் வீட்டுல இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் வரும்போது ஒரு பயபக்தி, ஒரு நடுக்கம், ஒரு பயம்.
ஒரு ஆவிக்குரிய தாகம் ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிற ஜெபத்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அன்னாள் ஜெபித்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வருது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30 வசனத்துல இன்னொரு வாசகம் சொல்லுகிறது, ஆலயத்துல பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற இடம், பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் தேவ சபை. வேதத்திலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளங்களிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆகி, தேவ ஆலயமாகிய உங்கள் இருதயத்திலே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். சபைக்குள்ள ஆராதிக்கிற ஊழியர்களுக்குள்ளும் சபையாகிய விசுவாசிகளுக்கு உள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி தேவாலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம். தேவாலயம் பழைய ஏற்பாட்டின் நாட்களை நீங்கள் வாசிக்கும் போது முதலாம் தேவாலயத்தை விட 2ஆம் தேவாலயம் தேவ மகிமை நிரம்பி இருந்தது என்பதை வாசிக்கிறோம். ஆகவே இந்நாள் வரையிலும் அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். ஆனாலும் இந்த நாளிலே இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு இந்த இடத்துல கற்ற பல ஆசீர்வாதங்களை, பல விடுதலைகளை, பல அதிசயங்களை, பல அற்புதங்களை சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் காண செய்வார். ஊழியர் அனைவராகிய நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த இடம் உங்களுக்கும் சபைக்கும் இந்த விசுவாசிகளுக்கும் பின்வரும் சந்திக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் அமைத்து தருவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற உங்க வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயமாக உடைய சரீரம் இருக்கு. அப்ப உங்க சபை எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறதோ நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அப்பொழுது பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதுபோல ஊழியர்களாகி நீங்களும் சபையாராகிய நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம். வேதம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடையவன், அவற்றை அறிக்கை செய்கிற இடம் ஆலயம். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ இரக்கத்தை பெறுகிறார். நீங்களும் நானும் தேவ இரக்கத்தை பெறுகிற இடம் சபை. ஆகவே மன்னிக்கிற கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்று பரிசுத்தத்தோடு தேவனை தரிசிக்கிற ஒரு இடம் தான். வேதம் சொல்கிறது, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடு கர்த்தரை ஆராதிக்கிற இடம் சபை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்தார். இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ ஊழியத்துக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எழும்பினாலும் ஆரம்பம் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனால் முடிவு அவனுக்கு வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் சபை தேவனுடையது. அதற்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்துருவும் அதற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் முன் நிலை நிற்பது இல்லை. ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நிலை நிறுத்தி இருக்கிறார். நம்மை அதை காண செய்திருக்கிறார். வேதத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தின்படி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்க வாழ்க்கை ஊழியருடைய வாழ்க்கையும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஊழியருடைய மனைவி பிள்ளையுடைய வாழ்க்கையும் தேசத்திற்கு முன்பாக, விசுவாசிகளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக சாட்சியாயிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆலயத்துல ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியருடைய பேசினாலோ ஊழியருடைய பிரசங்கத்தினால ஜனங்கள் சபையில சேராது. ஊழியரும் ஊழியருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கமான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, மாதிரியான வாழ்வை தேசத்திலே செய்யும் போது ஜனங்கள் கர்த்தரால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தேசத்திலே கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். சபை நிரம்பும். இவர்களால் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும். அல்லேலூயா.
அடுத்த வேதத்திலே அநேக காரியங்களை சொல்லலாம், வசனத்தை மட்டும் வாசித்து விடுகிறேன். மத்தேயு 16:18 படி வேதம் சொல்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த சபை என்பது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபையாய் இருக்கிறது. 1 பேதுரு 5:2 வசனத்தின்படி இது மந்தைகளுக்கு வேத வசனத்தை கொடுக்கிற இடம். ஹல்லேலூயா. சத்தியத்தை போதிக்கிற இடம், உபதேசத்தை போதிக்கிற இடம், உபதேசத்தை போதிக்க உபதேசை. சபைக்கு வெளியில சுவிசேஷம் சொல்லணும், சபைக்கு உள்ள உபதேசம் இருக்கணும். அப்பதான் சபை நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியர் அனைவருக்கும் தெரியும், விசுவாசிகளுக்காக சொல்றேன், சுவிசேஷத்துல சமாதானத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். ரட்சிக்கப்படுவதற்காக தேசத்திலே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லது சிலுவையின் உபதேசம். அதுல ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுவாங்க. இங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறது மகிமையின் சுவிசேஷம். இது எதிர கிறிஸ்துவின் வருகை வரையிலும் சபை அதை அறிவித்துக் கொண்டே இருக்கும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மகிமையின் சுவிசேஷம் சபைக்குள் அறிவிச்சுட்டே இருக்கணும். இது கிறிஸ்துவின் வருகை வரை அறிவிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சபையாக இது மாறட்டும் என்று கிறிஸ்துவுக்குள் சபையிலே வாழ்த்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவ நாம நிமித்தம் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கவும் செய்கிறேன். மூன்றாவதாக, மகா உபத்திரவ காலத்திலே தூதன் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் நாளுக்கு முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு விசுவாசிகள் ஆயத்தமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிறிஸ்துவுடைய ஆயுட அரசாட்சியில் புதிய பூமியில் இருக்கும் அன்றைக்கு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியிலே ஆளுகை செய்வார். அன்றைக்கு உங்களுக்கு நெருக்கம் இல்ல, துன்பம் இல்ல, பஞ்சம் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, நெருக்கம் இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். அதற்கு நீங்களும் நானும் குடும்பமும் தேசமும் ஆயத்தப்படணும். நாம் ஆயத்தப்படணும், நம்முடைய சபை ஆயத்தப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், ஊழியர் மூலமாய் தேசத்தை நாம் ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 பேதுரு 1:18 படி நாம் அனைவரும் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் ஏசாயா 43:21 இந்த சபை தேவ ஜனங்கள் ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 27:4 தேவ ஆலயத்திலே ஆத்துமாக்கள் வாஞ்சையோடு தங்கி இருக்க வேண்டும். ஆத்துமாக்கள் வரும்போது இன்னைக்கு சபை ஆராதனையில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வர ஆரம்பிச்சு ஆராதனை முடிகிற வந்துட்டு இருப்போம். அது ஆராதனை அல்ல. ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னே வந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். என்ன ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் என்ன பேச போகிறீர், என்னோடு என்ன பேச போகிறீர் என்று குறைகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் நம்முடைய செய்த அக்கிரமங்களையும், சொல்லுவாங்க, அக்கிரமம்னா ஏதோ பெரிய தப்பு பண்ணது அல்ல. வேத வசனம் என்பது கிரமம் மாறினாலே அக்கிரமம் தான். அது எதை செய்தாலும் அக்கிரமம். அப்ப நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆராதனை தொடக்கும் போது நாம் உருப்பமான அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இது சபையாருக்கான செய்தி. ஹல்லேலூயா. எப்பொழுது எந்த ஆராதனை நடந்தாலும் நீங்க நினைக்கணும், ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னால நான் இருக்கணும் என்று விசுவாசிகள் நினைக்கணும். அப்பதான் ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நீங்க சோதரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் தேவாலயமாகிய உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவி ஆத்துமா பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபையாக இந்த சபை மாறட்டும் என்று கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இங்கே ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது என்ன? 1 கொரிந்தியர் 3:11 சபைக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து. கொலோசியர் 2:12 சபை 15 வரை வாசிக்கும் போது சபையை மோச போகும் பிசாசை
இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். அந்த ஜெயம் ஊழியரோடும் தேவ சபையோடும் இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெபத்தால் அதை மேற்கொள்ள வேண்டும். சத்துடைய கிரியைகளாய் இருந்தாலும் மனுஷனுடைய கிரியைகளாய் இருந்தாலும் நாம் இன்று இருப்பது கிரியைகளினால் அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிருபையினாலே நாம் காக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? கொலோசியர் 4:2 யூதா 21:22, 2 பேதுரு 3:12-14 படி சுருக்கமாக சொல்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு சபையாக மாற வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருக்கிற ஒரு சபையாக மாறட்டும் என்று விசுவாசிகளோடும் ஊழியர்களோடும் கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனத்தினுடைய ஆதி அப்போஸ்தல சபை எப்படி இருந்ததோ அப்படி நம்முடைய சபையும் மாறட்டும். அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நம்முடைய ஆராதனைகள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஆராதனையாக மாறட்டும். அப்போஸ்தலர் 2:4 அந்நிய பாஷை பேசி தேவனை துதிக்கிறவர்களாக நம்முடைய சபைகள் மாறட்டும். அப்போஸ்தலருடைய 2:32 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிகள் சாட்சிகளாக மாறட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கும்படி. ஆதி அப்போஸ்தல நாட்களில எவ்வளமாய் உபதேசத்திலே தரித்திருந்தார்களோ நம்முடைய புதிய ஏற்பாட்டின் சபைகளும் இக்காலத்துக்குரிய சபைகளும் இந்த உபதேசத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் பொழுதுகளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர்கள் 2:43 அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த சபையிலே நடக்கட்டும். அப்போஸ்தலர்கள் 2:40 விசுவாசிகள் அனைவரும் ஒருமித்து கூடி ஒரே மனதோடு ஜெபித்தார்கள். இன்றைக்கு நிறைய விசுவாச சபைகளில வெளியிலிருந்து ஒற்றுமையா வருவாங்க. ஆனா ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீ யாரோ நான் யாரோ முகம் கூட பார்க்க மாட்டான். வேதம் சொல்கிறது. வெளியூர்ல எல்லாம் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுப்பாங்க. இங்க முத்தம் கொடுத்தா வேற மாதிரி செய்யுது. ஆனா இங்க நம்ம கரங்களை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாகி நாம் ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்த இருதயத்தோடு நம்முடைய கரங்களை கொடுத்து வாழ்த்துதல்களை கூறி ஆலயம் முடிந்து பிரிந்து செல்கிற பழக்கங்களாக மாறட்டும். ஒரு மன எண்ணத்தோடு ஜெபிப்போம். ஒரு மனமாக கூடி வருவோம். ஒரு மனமாக பிரிந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இறுதியாக அப்போஸ்தலர் 2:40 ஒருவருக்கொருவர் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஆலயத்திலே ஜனங்கள் எல்லாவற்றிலும் தயவு பெற்றிருந்தார்கள். இறுதியாக அப்போஸ்தலர் 2:47 அன்னதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த வாசித்து கேட்ட இந்த வசனத்தின்படி ஊழியரையும் உடைய குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் வந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் கர்த்தர்களை இந்த வார்த்தைக்கு நேராக வசனத்துக்கு நேராக நடத்துவாராக.